என்னுடைய சேனல் வந்தமைக்கு என் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். சேனல் பேர் பிரேம் அன்லாக்ட். நான் உங்கள் பிரேம்குமார். இதில் நிறைய பேர் என்னுடைய சேனலில் முதல் முறையாக ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா நான் இந்த சேனல் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். இது ஸ்டார்ட் பண்ணி ஒரு 5 மாதம் தான் ஆகுது. அதில் நான் ஒரு 50 வீடியோ போட்டிருக்கேன். 25 லாங் வீடியோஸு, 25 ஷார்ட்ஸுன்னு. ஆனால் இந்த விலாக் தான் நான் ஃபஸ்ட் டைம் தமிழில் கொடுக்குற, தமிழ் மக்களுக்கு அர்ப்பணிக்கிற, ஜிடி லவர்ஸ்க்கு, பைக் எந்தூசியஸ்ட்க்கு கொடுக்குற முதல் விலாக். என்னுடைய சேனலை ஓப்பன் பண்ணுறதுக்கு ரீசன் என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள், அதில் இருக்கிற அந்த என்னுடைய நாலேஜ், அதையெல்லாம் உங்களோட பகிர்ந்துக்க வேண்டி தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணேன். இதில் நிறைய மோட்டோ விலாக்ஸு, ட்ராவல், அது இதுன்னு நிறையா இருக்குது. முதல்ல இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். அப்புறம் நம்ம இந்த கதையினுடைய ஹீரோ GT 650 நான் அவன் இவன் சொல்லி தான் இந்த விலாக் ஃபுல்லாக மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா நான் அவனை ஒரு மிஷினாக பார்க்கல, அவன் என்னோடய பெட்டு. பல வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு பைக் மேலே ஒரு புது காதல். நான் ஒரு 18 வருஷம் காரே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு முன்னால் கரெக்டாக அவனை வாங்கி இப்போது ஏப்ரல் 25, 2024 வாங்கினது. ஒரு வருஷம் முடிய போகுது. நிறைய ரிசர்ச் பண்ணி இவனை நான் வாங்கினேன். அந்த டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸு, புக்கிங்கு அதெல்லாம் நல்லா இருந்தது. இங்கே பெங்களூரில் அப்போ ஒரு 4 டீலர்கிட்ட போய் கேட்டேன் நான். எல்லாருமே அப்போல்லாம் ரொம்ப வெயிட்டிங் பீரியட், எல்லாம் 3 மாதம் சொன்னாங்க. 3 months ஆகும் புக் பண்ணிங்கன்னா அப்படின்னு. நான் கடைசியாக 4வது போன டீலர் மேவரிக் மோட்டர்ஸ்னு லால்பாக் ரோட்டில் இருக்குது பெங்களூரில். அவங்க 1 மாதத்தில் கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக 29 நாளில் ஃபோன் பண்ணி பைக் வந்துருச்சு, நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்ல டீலர் அவங்க, சேல்ஸ் அண்ட் சர்வீஸில். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிற எல்லா விஷயங்களையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து மேய்ஞ்சிருவேன். இன்னொன்று, அந்த ஸ்பெசிஃபிகேஷன் பார்ட்டில் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம், எக்ஸாக்டாக கரெக்டாக என்னென்னு அந்த நம்பர்ஸ் அதெல்லாம். நான் என்னுடைய அவங்க கூட எனக்கு இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை எல்லா விஷயத்துலேயும் உங்களோட பகிர்ந்துக்குவேன். ஃபஸ்ட்டு டாபிக், டிசைன் அண்ட் லுக்ஸு. இது ஒரு கெஃபே ரேசர். இது 1970s பிரிட்டிஷ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது. இதுக்கு ஒரு பிரிட்டிஷ் லீனியேஜ் இருக்குது. இது ஏன் கெஃபே ரேசர்னு பேர் வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் சண்டே அப்போ இந்த பைக் லவர்ஸ்லாம் அவங்கவுங்க பைக் எடுத்துகிட்டு ஒரு கெஃபேல போய் எல்லாம் பேசி காஃபி எல்லாம் சாப்பிட்டு, மேபி பிரேக்ஃபாஸ்ட், பிரஞ்ச் அந்த மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் 2 பேராக அவங்க பைக் எடுத்துகிட்டு ரேஸ் பண்ணுவாங்க. அதனால தான் இது கெஃபே ரேசர் ஸ்டைல் அப்படிங்கிற அந்த பேர் வந்தது இதுக்கு. இவனை எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அவனை சூப்பராக இருப்பான், செமையாக இருப்பான். அந்த ஸ்கல்ப்டட் டேங்க்கு, கிளிப்பான் ஹேண்டில் பாரு, அந்த கிளாசிக்கு ட்வின் டயல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, டபுள் பேரல் கன், இரட்டை குழல் துப்பாக்கி மாதிரி 2 எக்ஸாஸ்ட் பைப்பு, நீங்கள் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் சூப்பராக இருக்கும். ஸோ லுக்ஸ்லலாம் ஒன்றும் குறைய சொல்ல முடியாது. அடுத்தது லைட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். லைட்ஸு, ஹெட்லைட்டு, பின்னால் ஸ்டாப் லேம்ப் அண்டு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே LED. ஆனால் ஹெட்லேம்ப் அது பத்தாது. நைட் டைமில் உங்களுக்கு விஷன் அவ்வளோ இருக்காது. அதனால தான் நான் இது மேட் டாக் ஆக்சிலரி லைட் போட்டேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சொன்ன மாதிரி ட்வின் டயல், அந்த விண்டேஜ் கிளாசிக் லுக்கு சூப்பராக இருக்கும். ஒரு பேசிக்கானது தான்.
ஸ்பீடோமீட்ரு, ஆர்பிஎம் மீட்ரு, ஒரு சின்ன டிஎஃப்டி குட்டியாக இருக்கும். அதில் வந்து ஃபியூவல் கேஜ் இருக்கும், 2 ட்ரிப் மீட்டர் இருக்கும். கியர் இண்டிகேட்டர் கிடையாது. அது மாதிரி ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு இண்டிகேஷன் கிடையாது. ஆனால் ஸ்டாண்டு வந்து ஆன் ஆகும். நீங்கள் கியர் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும் ஸ்டாண்டில் இருந்தால். ஹேண்டில் பாரோட லெஃப்ட் சைடில் ஹை பீம், பாஸு, அப்புறம் இண்டிகேட்டரு, ஹார்ன், அந்த கிளஸ்டர் இருக்கும். ஹார்ன் வந்து நல்ல சவுண்ட் இருக்கும். நல்லா பைக்கு தகுந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும். கார் ஹார்ன் மாதிரியே கூடி இருக்கும் ஓஇஏ. ரைட் சைடு கிளஸ்டரில் என்ஜின் இக்னிஷன் ஸ்விட்சு, கில் ஸ்விட்சு, ஹசார்ட் லைட். ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். லெஃப்ட் சைடில் ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்டு இருக்குது. அப்புறம் மொத்தத்தில் அந்த ஃப்ரண்ட் ஜோன், இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, ஹேண்டில் பிடிச்சிங்கன்னா தேவையான விஷயம்லாம் கை கடக்குமா, எல்லாம் ரீச்சபிளில் கரெக்டாக இருக்கும். எதையும் வேண்டிய நீங்கள் நிறவ வேண்டியதில்லை. அப்போது கொஞ்சம் ஸ்பேஷியஸாகவும் இருக்கும். இட் ஒன்ட் லுக் கிராம்ப்டாக தெரியாது. அடுத்தது டயர்ஸ். ரியர் டயரு 130க்கு 70க்கு 18 இன்ச் ரிம்மு, வெர்டிஸ்டீன் செஞ்சுராங்கிற டயரு. ஃப்ரண்ட்டில் வந்து 100க்கு 90 18 இன்ச். ரெண்டு சைடுமே ரிம்மு ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேம் தான், 18 இன்ச் ரிம் தான். சேம் வெர்டிஸ்டீன் செஞ்சுரா டயர்ஸ். டயர் வந்து சூப்பராக இருக்கும். எனக்கு 5000 கிலோமீட்டரு ஒரு வருஷத்தில் ஒரு பங்க்சர் கூட ஆனதில்லை. இந்த மாதிரி ரஃப் பேச்சஸ்ஸு, ரொம்ப மோசமான ரோட்லலாம் போயிருக்கு. இது இல்லை, இந்த மாதிரி மழை பெய்யும் போது வெட் ரோட்ஸு, ஒரு நல்ல ரெயினில் கூடி போயிருக்கேன் கொஞ்சம் தூரத்துக்கு. இல்லை நீங்கள் ஹைவேல நல்லா கிளிப் பண்ணி ட்ரிபிள் டிஜிட்டில் போகும்போது எனி டைம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் வெரி குட் டயர்ஸ். அடுத்தது கிளச்சு, கியர்ஸ், பிரேக்ஸ், இதை பார்க்கலாம். வெட்டு மல்டிப்ளேட் கிளச்சு. கிளச்சு லீவர் வந்து அட்ஜஸ்டபிள். உங்கள் விரல் நீளத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள உங்கள் லைக்கிங் தகுந்த மாதிரி ஆஃப் கிளச்சு கொஞ்சம் எப்படி பிடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். கிளச்சை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். லிட்டில் பிட் பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கு அந்த மாதிரிலாம். ஹைவேல ஒரு ப்ராப்ளம், ஸ்மூத்தாக இருக்கும். கியர் வந்து 6 ஸ்பீடு கான்ஸ்டன்ட் மெஷு. 1 கீழே 5 மேலே, மொத்தம் 6 கியரு. கியர் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபஸ்ட் 2 செகண்ட் மட்டும் கொஞ்சம் லிட்டில் பிட் ஹார்டாக இருக்கும். ரொம்ப ரேராக தான் இந்த ஃபால்ஸ் கியர் விழுகிறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஜென்ரலாக ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட்டு 320 மில் டிஸ்க் பிரேக்கு, பின்னால் வந்து 240 மில் டிஸ்க்கு. ஃப்ரண்ட் பிரேக் வந்து சேம் கிளச் மாதிரியே அட்ஜஸ்டபிள் லீவர் இருக்கும், முன்ன பின்ன நீங்கள் வச்சுக்கலாம். டுவல் சேனல் ஏபிஎஸ் இருக்குது பேசிக்காக. மற்றபடி பிரேக்கிங் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் இதிலெல்லாம் ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான் நிறைய நம்ம அப்ளை பண்ணணும். 70% ஃப்ரண்ட் பிரேக்ஸ் தான், கொஞ்சமாக தான் ரியர் பிரேக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃப்ரண்ட் பிரேக் பைட்டு நல்லாயிருக்கும். ரியர் பிரேக் வந்து கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்கும், ஆனால் பிடிக்கும், நிற்கும். இன்னும் பெருசாக நல்லா ஹை ஸ்பீடில் கூடி டப்புன்னு நீங்கள் இப்போ சடன் பிரேக்கெல்லாம் பண்ணால் கூடி சக்கு சக்குன்னு பண்ணிடலாம் என்ஜின் பிரேக்கிங்கோட. ஏன்னா ஸ்லிப்பர் கிளச் இருக்குது, ஸோ அதையும் டவுன் பண்ணி ஃப்ரண்ட் பிரேக் அப்ளை பண்ணி யூ கேன் ஸ்டாப் இட். ஒரு பிரச்சனை இல்லாமல், ஒன்றும் ட்ராமா இருக்காது அங்கே. நல்ல பிரேக்ஸ், குறை சொல்ல முடியாது. அடுத்தது சஸ்பென்ஷன். ரியரில் காயில் ஓவர் ஷாக்ஸு, 88 mm ட்ராவல். ஃப்ரண்ட்டு 41 mm ஃபோக்ஸு, 110 mm ட்ராவல். அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் எல்லாம் இல்லை, கன்வென்ஷனல் ஃபோக்ஸ் தான். ஆனால் ஷாக் அப்சர்வர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணும். அது சில சமயம் இந்த பம்ப்லலாம் ஏறி இறங்குறீங்க, அப்போல்லாம் நல்லா கிஸ்க்குன்னு அந்த ஷாக்ஸ், கேஸ் ஷாக்ஸ் நல்லா சவுண்டு கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம ஹீரோவோட ஹார்ட்டு, என்ஜின். இன்லைன் ட்வின் சிலிண்ட்ரு, 4 ஸ்ட்ரோக்கு, 47 bhp,
52 என்எம் டார்க்கு. அந்த டார்க்கு தான் அடிக்டிவ், செம்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு 40-50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்கன்னா அங்கேருந்து ஒரு 150 வரைக்கும் அப்படியே டாப் கியரில் 6th கியரில் போயிடலாம். அந்தளவுக்கு இருக்கும். நீங்கள் எப்போ எவ்வளோ கேட்டாலும் வந்து அது கொடுக்கும். நீங்கள் எதுக்கு பவருக்கு வேண்டி நீங்கள் எப்போவுமே ஒரு ஏங்க வேண்டிய விஷயம் இருக்காது. லோ அண்ட் மிட் ரேஞ்ச் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஈஸியாக அப்படியே புல் பண்ணும். அடிக்கடி கியர் ஷிஃப்ட் இருக்க தேவையில்லை. செகண்ட் தேர்ட்னு அப்படியே நல்ல புல் இருக்கும். எனக்கு ஒரு காமெடி ஞாபகத்துக்கு வருது, வடிவேலோடது. அவனை கூட்டிகிட்டு போய் மூத்திர சந்தில் வச்சு எல்லாம் மொத்தி எடுத்துடுவானுங்க. அவன் வெளியே வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுவான், டே அவனுக்கு எல்லாம் அடித்தானுங்க, அதில் ஒருத்தன் சொன்னான், இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் அவன் உங்களுக்கு கொடுப்பான். அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான என்ஜின், ட்வின் சிலிண்டரு. அதுதான் இதனுடைய மெயின் ஜிடியோட விஷயமே. அதுதான் அந்த 650cc அதோட பவர், இன்ஸ்டன்ட் பவர் புல்லிங். நீங்கள் 350ccலலாம் இருக்கிற சாதாரண எல்லா பைக்ஸையும் ரொம்ப ஈஸியாக அசால்ட்டாக அடிச்சுட்டு போகும். நீங்கள் 650cc கவாசாக்கி ஜி அந்த மாதிரி பைக்ஸ் தான், அது கூட நீங்கள் வந்து கம்பீட் பண்ணலாம் ஹைவேலாம். அந்தளவுக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ எப்போவுமே நீங்கள் அந்த பவருக்கு வேண்டி ஏங்க மாட்டீங்க. இட்ஸ் ஆன் த டேப். அவ்வளோதான். ஹைவேலெல்லாம் நீங்கள் பார்த்து போய்க்க வேண்டியதான். முறுக்குன்னா அவன் பாட்டுக்கு கும்முன்னு போவான். அடுத்து நம்ம பார்க்குறது வண்டியினுடைய எர்கனாமிக்ஸு, ஹேண்ட்லிங்கு. இப்போது ஹைவேல இந்த வண்டி எப்படி ஓட்டுறது? இது வந்து கெஃபே ரேசர், இது ரொம்ப கமிட்டடான போஸ்டரு. இதில் வந்து டூர்லாம் பண்ண முடியாது, லாங் போக முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் த கேஸ். அப்படி கிடையவே கிடையாது. இதில் ஆறாமல் நீங்கள் வந்து டூர் பண்ணலாம். என்ன இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக கையை ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டு அப்படி உட்காரக்கூடாது. கொஞ்சம் லூஸ் விடணும். அந்த முட்டியில் கையில் வந்து ஒரு எல் ஷேப்புக்கு நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டு தான் ஹேண்டில் பார் பிடிக்கணும். இல்லைன்னா இந்த பாம்லெல்லாம் ஃபுல்லாக ப்ரெஷர் போய் ஏறிக்கும். அங்கே ஷோல்டரில், நீயில் அங்கெல்லாம் வந்து வலி வர தொடங்கிடும். அதனால் கொஞ்சம் லூஸ் விட்டு அப்படி பிடிச்சிக்கணும். நீங்கள் இப்படி ஸ்டிஃபாக பிடிச்சிங்கன்னா முடியாது, கொஞ்சம் நேரம் தான் ஓட்ட முடியும், கஷ்டம். அப்போ தான் வந்து அந்த ப்ராப்ளம் வருது. பட் பைக் வாங்கி ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி பிடிச்சி என்ன ஓட்டினாலும் கொஞ்சம் அந்த பெயின் இருக்கும் பாம்பில். அது போக போக வந்து சரியாயிடும். ஆனால் இந்த மாதிரி இந்த போஸ்டர்லாம் நீங்கள் பழகிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது ஒரு ப்ராப்ளமாகவே தோணாது உங்களுக்கு எப்போவுமே, எனி டைம். லாங்லலாம் நான்லாம் 8 ஹவர்ஸு கண்டினியூஸாக பெங்களூர் டு கோவாலாம் போயிருக்கேன். ஒரு பிரச்சனையும் கிடையாது. அன்றைக்கி நைட்டு தூங்கி வச்சா காலையில் ஃப்ரெஷ் ஆகிடும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொன்று நல்லா ட்ரிபிள் டிஜிட்ஸ் போகும்போது நீங்கள் இந்த மாதிரி நல்லா பெண்ட் ஆகிக்கணும். அந்த விண்ட்ஷீல்டுலேருந்து அப்படியே ஹெல்மெட்டுக்கு மேலே அந்த விண்ட் பஃபெட்டிங் காற்றெல்லாம் அதுக்கு மேலே அப்படியே போயிடணும். நீங்கள் கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்திங்கன்னா அது மூஞ்சிலே வந்து அடிக்கும். அது 120க்கெல்லாம் மேலே போகும்போது 100% நீங்கள் க்ரௌச் பண்ணி அப்படியே டக் பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக வெறும் கையெல்லாம் நல்லா லூஸ் விட்டு அப்படி பிடிச்சிட்டு அப்படி ஃபுல் ஃபோக்கஸாக, ஆப்வியஸாக ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும். 120க்கு மேலே எல்லாம் போகும்போது ஃபோக்கஸ் இருந்தே இருக்கும். அது வந்து நம்ம நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஈக்குவலான ஒரு சமாச்சாரம் தான் நம்ம பாடி. பிகாஸ் ஒரு ஃபோக்கஸ் வந்து அந்தளவுக்கு இருக்கும். நம்ம வேறு எதை பற்றியும் யோசிக்கக்கூடிய முடியாது. அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு கண்ணில் அப்பப்போ 2 வியூ மிரரை மட்டும் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் 120 போயிட்டு இருந்தால் BMW காரு இல்லை வேறு 900 1 லிட்டர் பைக் ஏதாவது 160 வந்துட்டு இருந்தேன்னு வைங்க. ஸோ அதை செக் பண்ணிக்கணும். அது போக நீங்கள் ஜஸ்ட்டு சென்ட்ரலில் பார்த்து ஃபுல் ஃபோக்கஸ். இன்னொன்று நல்ல ட்ரிபிள் டிஜிட் போகும்போது ஹைவேல வந்து ஃப்ரீ ஸ்ட்ரெச் இருக்கும்போது தான் போவீங்க. அப்போ வந்து நீங்கள் சென்டர் ஆஃப் த ரோட்டில் ஓட்டணும். ரோட்டுக்கு நடு ரோட்டில் பிடிச்சி ஓட்டணும். ஏன்னா அப்போ தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஏதாவது சடனாக வந்தால் கூட உங்களுக்கு அந்த ஒரு லீவரேஜ் கிடைக்கும். நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கோ இல்லை பிரேக் பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி. ஸோ ஹை ஸ்பீட்ஸ்லாம் போகும்போது சென்டர் ஆஃப் த ரோட்டில் போங்க. சப்போஸ் எட்ஜுக்கு வர்றீங்க, வேறு ஏதாவது ஒரு கண்டெய்னர் ஏதாவது ஒன்று பஸ்ஸு அந்த மாதிரி பெரிய லாரி அதையெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறீங்க, ஒரு சைடுக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக
ஸ்பீடை வந்து நீங்கள் கம்மி பண்ணிடணும். அந்த லெஃப்ட் சைடில் ஒரு 30%, ரைட் சைடில் ஒரு 30% நீங்கள் போகிறீங்க, வண்டி போகுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் 100க்குள்ளே தான் இருக்கணும். 70, 80 தோணும், அது அந்த மாதிரியில் தான் நீங்கள் அதை க்ராஸ் பண்ணணும். 120, அதுக்கு மேலே 140, 150, நான் 160 வரைக்கும் இதில் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த ஸ்பீடுக்கெல்லாம் வந்து சென்டர் ஆஃப் த ரோடில் போகிறது வந்து ரொம்ப நல்லது, சேஃப். இன்னொன்று, ஹை ஸ்பீடில் வந்து நம்ம ரொம்ப நேரம் உங்களால் போக முடியாது. அது வந்து அந்த ஸ்பீடெல்லாம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஆர் மேக்ஸிமம் 3 மினிட்ஸ், அதே ஜாஸ்தின்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் போக முடியும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணிடணும், ஸ்பீடை கம்மி பண்ணி கொஞ்சம் டக் பண்ணி அப்படியே மெதுவாக எழுந்திரிச்சு அப்படியே கம்மி பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். மறுபடியும் நல்லா ஓப்பன் ஸ்ட்ரெச் கிடைக்கும்போது மறுபடியும் நீங்கள் அழுத்தலாம். நெக்ஸ்ட்டு, ஆஸ் எ டூரர் இவன் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். லாஸ்ட் இயர் நான் 10 days லடாக் ட்ரிப் போயிருந்தேன். அப்போ அங்கே நான் பார்த்த ஒரே ஜிடி இவர் தான். இவர் பேர் திலீப், சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு. இவரோட ஜிடி வந்து 35,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. அப்போ சென்னையிலேருந்து வரும்போது நான் அவர்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் அந்த பேசினதெல்லாம் இங்கிலீஷில் இருக்கு, ஸோ நான் இப்போ சொல்கிறேன். அவர் சொன்னார், நான் வரும்போது 2 பங்க்சர் ஆச்சு, அதுவும் இது ஸ்போக்ஸ் வீல் மாடல். அதில் பங்க்சர் ஆச்சுன்னா அது பங்க்சர் போடுறது ஒரு பெரிய தலைவலி, ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் கழட்டி மாட்டி பண்ணுறதெல்லாம். ஸோ வேணா ஐ மீன் டியூப் டயர்ஸ் 2 பங்க்சர் ஆச்சு, ஃபோக் சீல் ஒரு தடவை போயிடுச்சு. ஸோ அதையெல்லாம் பண்ணிவிட்டு வந்தேன் அப்படின்னாரு. ஸோ ஜிடி வந்து லடாக்லேயே வந்து இவர் பண்ணுறாரு, அதுவும் சென்னையிலேருந்து வந்திருக்காருன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஈஸியாக நார்மல் ஹைவேஸில் எல்லாம் ஈஸியாக டூர் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்குறது, இது வந்து ஒரு ஹெட் டர்னராக. ஹெட் டர்னர்னால் வண்டி போச்சுன்னா நின்றுச்சுன்னா 4 பேர் திரும்பி பார்ப்பாங்களா, கொடுத்த காசுக்கு உங்களுக்கு சந்தோஷமாக பெருமைப்படுறீங்களா அப்படிங்கிறது தான். இது பாருங்கள், ஒரு டீ பிரேக் நான் நிறுத்தினப்போ அந்த காலேஜ் பையங்க அது வண்டியை பிக்சர் பண்ணிக்கிறேங்கன்னா நான் சொன்னேன், வீடியோவை எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு. அது மாதிரி இன்னொரு இன்ஸ்டன்ஸில் நான் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருந்த லேடிஸு குழந்தைங்கள்லாம் பாருங்கள், நம்ம ஜிடியில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அங்கே அவ்வளோ பைக் நிற்கிது, ஆனால் இதில் தான் நின்று எடுக்கிறாங்க. ஸோ இது வந்து 100% ஒரு ஹெட் டர்னர். நீங்கள் டிராஃபிக்கில் சிக்னலில் நிற்கிறீங்கன்னா யாராவது உங்கள்கிட்ட கேட்பாங்க, பார்ப்பாங்க, இது அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அடுத்தது வந்து மைலேஜ் டெஸ்ட். இந்த ஷூட்டுக்கு போகிற அன்றைக்கி காலையில் டேங்க் ஃபில் பண்ணிட்டேன், டாப்அப் பண்ணிவிட்டு ட்ரிப்பையே 0 பண்ணிட்டேன். ஷூட்டு முடிச்சுட்டு வந்து எவ்வளோ ஆகுதுன்னு உங்களுக்கு இது காமிக்கிறேன் பாருங்கள். டேங்க்கு ஃபுல்லாகிடும். டாப்அப் பண்ணியாச்சு. ட்ரிப்பையும் 0 பண்ணிடுறேன், ட்ரிப்பையே. இதை முடிச்சுட்டு வந்து திரும்பி வந்து ஒரு 2:30 மணிக்கு மத்தியானம் அந்த டைமில் மறுபடியும் ஃபில் பண்ணுறேன். இதனுடைய பில்லும் பின்னால் இதுக்கு பின்னால் எப்படியே வரும். 6.51 லிட்டர்ஸ் பிடிச்சிது, 179.4 கிலோமீட்டர் ஓடி இருந்தது. அது இன்னும் ஃபில் ஆகலை ஃபுல்லாக,
அதுக்குள்ளே அது மத்தியான நேரம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாதீங்க அப்படின்னாரு அவர் பம்பில். ஸோ நான் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அது பிடிச்சிது. ஸோ 179.4 டிவைடட் பை 6.51 போட்டிங்கன்னா 27.55 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் கொடுக்குது. அதுவும் நான் இந்த ட்ரிப்பு நான் போன ஸ்பீடு வந்து 80 to 120 ரேஞ்சு. அது கொஞ்சம் ஹைவே, பெங்களூர் விட்டு ஒரு 40-50 கிலோமீட்டர் தள்ளி போய் ஷூட் பண்ணேன். ஸோ அந்த ஸ்பீடுக்கு 27 கொடுத்ததுன்னா நீங்கள் வந்து 80-100 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே போயிட்டுருந்தீங்கன்னா ஈஸியாக 30 கொடுக்கும். ஸோ இட்ஸ் அ குட் மைலேஜ். இவ்வளோ பவர்ஃபுல்லான பைக்குக்கு இது வந்து ஒரு நல்ல மைலேஜ் தான். ஒவ்வொரு வருஷமும் ராயல் என்ஃபீல்டு ஜிடி கப் ரேஸ் நடத்துகிறாங்க. இது லாஸ்ட் இயர் நடந்த சவுத் ஜோன் செலெக்ஷன் இங்கே பெங்களூர் நடந்தது. இந்த பைக்ஸ் எல்லாம் நான் ஓட்டியிருக்கேன். ஸோ ரொம்ப கொஞ்சம் பவர்லாம் டியூன் பண்ணி பிரேக்ஸு, டயர்ஸு, வெயிட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணி சூப்பராக இருக்கும். எக்ஸாஸ்ட்டு, இட்ஸ் வெரி நைஸ். அடுத்தது GT 650னுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதாவது ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன. ஃபஸ்ட்டு வந்து மைனஸ் பார்ப்போம், கான்ஸ். அதில் முதன்மையாக நிற்கிறது வந்து ஃபியூவல் கேஜ். இதனுடைய ஃபியூவல் கேஜ் வந்து கரெக்டாக காட்டாது. அது எல்லா வண்டியிலையும் அந்த இருக்கிற ஒரு ப்ராப்ளம். அது இன்னும் ரெக்டிஃபை பண்ணல அவங்க. எப்படின்னா அந்த ஃபுல் டேங்க் அடிச்சிங்கன்னா அது பார் வந்து ஃபியூவலுடைய அந்த பார்ஸ் வந்து ஒரு 8 பார் இருக்குதுன்னு வைங்க. அது நீங்கள் ஓட்ட அது கம்மியாகி 1 பார் காமிக்குது, 1 பாருக்கு வந்துருச்சு. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க, இந்த டேங்க்கினுடைய கெப்பாசிட்டி வந்து 12.5 லிட்டர்ஸ். ஸோ 1 பாருக்கு வரும்போது எல்லாம் போச்சு, இன்னும் ஒரு லிட்டர், 1.5 லிட்டர், 2 லிட்டர் தான் இருக்குது. இல்லை அது ரிசர்வ் இருக்கும், ரிசர்வே 2 லிட்டர்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அந்த இதுக்கு வந்துருச்சு, நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் ஆக்சுவலாக அது 1 பார் காட்டும்போது உள்ள 4 லிட்டரு பெட்ரோல் இருக்கும். இதை பற்றி நான் முதல்லையே வண்டி வாங்கிறதுக்கு முதல்லையே நான் நெட்டில் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ வண்டி வாங்கினா அதை தான் நான் செக் பண்ணேன். ஆக்சுவலாக நீங்கள் 1 பார் 2 பார் இருக்கும்போது போய் டேங்க் ஃபில் பண்ணிங்கன்னு வைங்களேன், ஒரு 5லேருந்து 6 லிட்டர் தான் பிடிக்கும். எனக்கு அதுக்கு மேலே எப்போவுமே பிடிச்சதில்லை, ஃபுல் ஆகிடும். ஸோ அது ஒரு கான், ஃபியூவல் கேஜ். அடுத்தது மேஜராக சொல்கிறது ஹீட்டிங் இஷ்யூ. அஃப்கோர்ஸ் வடிவேல் சொல்கிற மாதிரி அஃப்கோர்ஸ் 650cc நல்லா பவர்ஃபுல்லான பைக்கு, கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஃபேரிங் கிடையாது, நேக்கட் மாதிரி தான். ஸோ ஹீட் வந்து இருக்கும். ஹீட் எங்கே இருக்கும்னா சிட்டிக்குள்ளே இருக்கும். பம்பர் டு பம்பர்லாம் போனீங்கன்னா நல்ல ஹீட்டு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் நல்லா ஷூஸு, ஜீன்ஸ் அந்த மாதிரி போட்டு தான் ஓட்ட முடியும். ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு இதை நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ சிட்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு அந்த ஹீட்டு ஃபீல் பண்ணுவீங்க. சம்மர்லலாம் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஹைவேல போகும்போது கண்டிப்பாக இருக்காது. அது ஒரு ப்ரீஸ் அப்படியே அடிக்கிற காற்றுக்கு அந்த ஹீட்டெல்லாம் அள்ளி தூக்கிட்டு போயிடும். நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. ஹைவேல அந்த பிரச்சனை வந்ததே கிடையாது எனக்கு. கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிட்டிக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஹீட்டிங் இருக்கும். ஆனால் பவர்ஃபுல்லான பைக்ஸ் எல்லாமே 650cc மேலே. நான் ஒரு கவாசாக்கி கூடி வச்சுருந்தேன், ஒரு யூஸ்டு ஒன்று 650 Z650. அதுவும் அப்படி தான். எல்லா பைக்கும் அது இதை விட ஹீட் ஆச்சு ஆக்சுவலாக. ஸோ எல்லா பைக்குமே ஹீட் ஆகத்தான் செய்யும். அடுத்த கான் வந்து வைப்ரேஷன் வந்து ஒரு 100, 120 அங்கெல்லாம் போகும்போது 120 எல்லாம் டச் பண்ணிட்டிங்கன்னா லைட்டாக ஃபீல் ஆக தொடங்கிடும். ஃபீல் பண்ணுவீங்க அந்த ஹேண்டில் பாரில், ஃபுட் பெக்ஸ்லலாம் கொஞ்சம் லைட்டாக. மெயினாக ஃபுட் பெக்ஸை விட அது கூட தெரியாது. ஆனால் ஹேண்டில் பாரில் கொஞ்சம் வைப்ரேஷன் கண்டிப்பாக தெரியும். 120க்கு மேலே நீங்கள் போனீங்கன்னா தெரியும். ஆனால் அந்த ஸ்பீடில் போகும்போது நமக்கு அந்த வைப்ரேஷன் வந்து அதில் நம்ம ஃபோக்கஸ், நம்ம மைண்ட் அதை திங்க் பண்ணாத வைப்ரேஷனை. நான் ஹை ஸ்பீடில் போகும்போது நான் சொன்ன மாதிரி மெடிடேட்டிவ் ஸ்டேட் அது. உங்கள் ஃபோக்கஸ் ஃபுல்லாக ரோடு மேலே இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் ஒரு பெரிய டீல் பிரேக்கர் கிடையாது.
ஆனால் அதை வந்து வச்சுக்கலாம். அது ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட்டு, எந்த அளவுக்கு அதை அக்செப்ட் பண்ணுறீங்க, உங்கள் அக்செப்டன்ஸை பொறுத்து வைப்ரேஷன் வந்து கான்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோஸ், பாசிட்டிவ்ஸ். GT 650யோட பாசிட்டிவிட்டி ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்க்ளூசிவிட்டி. இந்த பைக்கை வந்து நீங்கள் நிறையா ரோட்டில் பார்க்க முடியாது. ரொம்ப ரேரான பைக்ஸ், மற்றதெல்லாம் KTM, கவாசாக்கி, இப்படியெல்லாம் நிறைய பார்க்கலாம். ஆனால் GT வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் பெங்களூரில் உள்ளே போனாவே சிட்டிக்குள்ளெல்லாம் நிறையா பார்க்க மாட்டேன். நான் பர்டிகுலராக கொஞ்சம் நோட் பண்ணிகிட்டே போவேன், ஏதாவது GT வருதான்ட்டு. இருக்காது, ரொம்ப ரேராக தான் நான் பார்ப்பேன். ஸோ எக்ஸ்க்ளூசிவிட்டி இருக்குது. அதனால தான் வந்து இதை வந்து 4 பேர் நீங்கள் போனால் திரும்பி பார்ப்பாங்க, கேட்பாங்க. அப்புறம் இந்தியாவில் GTக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது, ஒரு கல்ட்டுமன்னு சொல்லலாம் நம்ம. அடுத்தது வந்து நீங்கள் கொடுக்குற காசுக்கு பவர். இப்போ பெங்களூரில் 4.4 ஆன் ரோடு வருது. இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு 47 BHP, 47 BHPயும் 52 Nm டார்க்கும் இருக்கிற பவர்ஃபுல்லான பைக்கு எதுவுமே கிடையாது, எந்த பைக்கும் கிடையாது. நீங்கள் கவாசாக்கிலெல்லாம் போய் 650 வாங்கணுன்னா 7, 7.5, 8 லட்சம் அந்த ரேஞ்சு, அதுக்கு மேலே தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கொடுக்குற காசுக்கு ப்ரைஸ் டு பவர் ரேஷியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து சூப்பர். அடுத்த பாசிட்டிவ், இது நல்ல பில்டு குவாலிட்டி. இது இவங்களுடைய டேக்லைனே வந்து மேட் லைக் அ கன் அப்படின்னு ராயல் என்ஃபீல்டு சொல்லுவாங்க. அது உண்மையிலேயே அது மேட் லைக் அ கன் தான். பைக்கில் நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாமே மெட்டல் தான். அதனால தான் ட்ரை வெயிட்டே வந்து 212 கிலோ. நீங்கள் டேங்க் ஃபுல் பண்ணிங்கன்னா 225 kg இது. ஸோ அந்த பில்டு குவாலிட்டி இருக்குது, நல்லாயிருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரிபிள் டிஜிட் ஸ்பீட்ஸில் ஹைவேயில் என்ன காற்றடித்தாலும் அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும், அந்த வெயிட் இருக்கிறதுனால. நீங்கள் அவ்வளோ ஈஸியாக கிராஸ் வின்ஸ் எல்லாம் தூக்கி வச்சிடாது, சைடில் போயிட்டுருக்கோம். அடுத்த பாசிட்டிவ் வந்து லோ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ். இப்போ இந்தியாவில் காருக்கு எப்படி மாருதியோ எங்கே வேணாலும் நீங்கள் போய் ரிப்பேர் பண்ணிக்கலாம், எந்த கேரேஜில் வேணாலும் மாருதியை. அது மாதிரி பைக்குக்கு ராயல் என்ஃபீல்டு. நீங்கள் டூர்லாம் போகிறீங்கன்னா இடையில எங்கேயாவது பிரச்சனையாச்சு அதுன்னா எந்த கேரேஜ்லேயும் அதை அட்டன் பண்ணுவாங்க, ஸ்பேர்ஸு ஈஸியாக கிடைக்கும் ராயல் என்ஃபீல்டு. ஸோ அது ஒன்று இருக்குது. மெயின்டெனன்ஸும் பார்த்திங்கன்னா சர்வீஸ் பில்லெல்லாம் வந்து அவ்வளோ வராது. கவாசாக்கி, ட்ரையம்ஃபு, அதனுடைய சூப்பர் பைக்ஸ் அந்த ரேஞ்சுக்கெல்லாம் வராது. அதில் ஒரு முக்கால்வாசி அவ்வளோதான் வந்து இதுக்கு வரும். நான் ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸில், அதுக்கு வந்து ஒரு 2500 ஆச்சு. அப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணுவாங்க. அடுத்து செகண்ட் சர்வீஸ் வந்து 5000 கிலோமீட்டர்ஸ், 6 months. அது வந்து ரொம்ப கம்மி தான், வெறும் வாஷ் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணி கொடுத்துருவாங்க. நோ ஆயில் சேஞ்சு, ஃபில்ட்ரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது 250-300 rupees தான் அது. அடுத்து தேர்ட் சர்வீஸ் வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் ஆர் 1 year, விச் எவர் இஸ் இயர்லி. இப்போ என்னுடைய 5000 தான் ஓடி இருக்குது, ஆனால் ஒரு வாரத்தில் 1 year ஆக போகுது. ஸோ 22nd நான் புக் பண்ணியிருக்கேன். அந்த சர்வீஸ் வந்து அபவுட் 5000 அந்த ரேஞ்சில் வந்து வரும். அதில் ஆயிலு, ஏர் ஃபில்டர், ஆயில் ஃபில்டரு, பிரேக்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த 650cc ரேஞ்சுக்கு, இந்த கேட்டகரிக்கு இந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து ரீசனபிளான ஒரு விஷயம். இது வந்து ப்ரோஸில் பாசிட்டிவில் நம்ம வச்சுக்கலாம். அடுத்தது, நீங்கள் டூரிங் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லக்கேஜ் எப்படி எடுத்துகிட்டு போவீங்க? இது வந்து ராயல் என்ஃபீல்டினுடைய இது. அந்த சேடில் ஸ்டே எஸ்எஸில் இருக்கும், ரஸ்டிங் இருக்காது அந்த ஸ்டே. இந்த சாஃப்ட் பேனியர்ஸ், அது ஈச் 10 liters இந்த பேக்கு 100% வாட்டர் ப்ரூஃப், அதுவும் நான் செக் பண்ணியிருக்கேன். ஸோ இதனுடையது வந்து இந்த GT ரிவ்யூ என்னுடையது இங்கிலீஷில் இருக்குது. அதில் வந்து இந்த லக்கேஜ் பற்றின விஷயம் அதே ஒரு 4 நிமிஷம் ஓடும், எப்படி மவுண்ட் பண்ணுறது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பர்டிகுலராக இந்த லக்கேஜ் விஷயம் வேணும்னா நீங்கள் இங்கிலீஷில் போய் அந்த போர்ஷனை பார்த்துக்குங்க. அடுத்து, பைக்குக்கு கம்பெனியிலேருந்து வர்றது வந்து நார்மல் சீட்டு. நான் போட்டிருக்கிறது வந்து டூரிங் சீட்டுன்னு. அது பைக் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போதே நீங்கள் இதை ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து அப்படியே வந்துடும். இந்த சீட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வர சீட்டு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது ஒரு பெஞ்ச் மாதிரி ஆக்சுவலாக.
கொஞ்சம் ரொம்ப நேரம்லாம் அதை ஓட்ட முடியாது, டூர்லாம் நினச்சி கூடி பார்க்க முடியாது. இந்த டூரிங் சீட்டு வந்து சூப்பராக இருக்கும். இட்ஸ் வெரி நைஸ், இட்ஸ் ஒர்த் இட். இதெல்லாம் இந்த லக்கேஜினுடைய இது சேட்டில் ஸ்டே அண்ட் சாஃப்ட் பேனியர்ஸ், அந்த மாதிரி இந்த டூரிங் சீட்டு இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள். நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அட்வைசபிள் டு பை. ஸோ நண்பர்களே, எனக்கு முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் GT 650 கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் இந்த பைக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது யாரெல்லாம் வாங்கலாம் அப்படின்னா, ஒரு 250 350 சிசிலேருந்து உங்களை அப்கிரேட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க, ஒரு 4 லட்சம் பட்ஜெட்டில் ஒரு அப்கிரேடட் பைக் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜிடிக்கு போகலாம். மோர் கம்ஃபர்டபுள் ரைடிங் பொசிஷன் நிறையா இருக்குது இப்போது. ஆரியில் இன்டர்செப்டரு, கொரில்லா அதுன்னு நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. பெரிய போர்ட்ஃபோலியோ அவங்களுக்கு இப்போது. ஸோ எக்ஸ்க்ளூசிவிட்டி பார்த்திங்கன்னா அவங்களும் வாங்கலாம். பட் ஹைட்டு வந்து மினிமம் 5'6" அண்ட் எபோவ் இருக்கிறவங்க தான் ஜிடி வாங்கணும். ஏன்னா நல்ல வெயிட் இருக்குது. பார்க்கிங் ஸ்பீட்ஸில் நிறுத்தும்போது எடுக்கும்போது அங்கெல்லாம் கொஞ்சம் ஏமாந்திங்கன்னா தள்ளி விட்டுரும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ ஹைட்டும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ஜிடி. இப்போ இது நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு ட்ரெய்லர் மாதிரி. இதுவும் என்னுடைய விலாகில் ஏர் ஷோ நடந்தது இருக்குது. ஏர் ஷோ மட்டும் இல்லை, நான் லடாக் போனது, லடாக் ட்ரிப் இருக்குது, இந்தியா பைக் வீக்னு இருக்குது. தயவு செஞ்சு ப்ளேலிஸ்ட் போங்க. அதில் மோட்டோ விலாகில் தான் நிறையா இருக்கும், நிறைய ட்ராவல் அண்டு இதை பற்றினது. தயவு செஞ்சு பாருங்கள். இந்த விலாக் பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம், பைக் வச்சுருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் இது புது சேனல், நான் சொன்ன மாதிரி 5 மாதம் தான் ஆச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இதை ரன் பண்ணிகிட்ருக்கேன். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் பண்ணுறது. அதுவும் ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் போகணும். ஒவ்வொன்றுக்கும் எல்லாமே டிக்கெட்டு, எல்லாத்துக்குமே காசு தான். ஸோ அவ்வளோ நான் கஷ்டப்பட்டு என் கெப்பாசிட்டிக்கு மேலே செலவு பண்ணிகிட்ருக்கேன். நான் வச்சுருக்கிறது இன்ஸ்டா 360 X4. அந்த 360லலாம் எடுக்கும்போது உங்களுக்கு தெரியாது, ஒரு நிமிஷம் அது ஷூட் பண்ணோம்னா 360ல் 1 GB சாப்பிடும். ஒரு நிமிஷத்துக்கு 1 GB சாப்பிடும். ஸோ அந்தளவு கெப்பாசிட்டியோடு நீங்கள் ஸ்டோரேஜு, அது அவ்வளவும் ஃபுட்டேஜ் வரும்போது அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அது எடிட் பண்ணுறதுக்கு ஐமேக் வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாமே காஸ்ட்லியானது. குவாலிட்டி கொடுக்கணுன்னா இதில் காஸ்ட்லியான விஷயங்கள் இருந்தால் தான் குவாலிட்டி கொடுக்க முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் ஆல். த மோர் யூ சப்போர்ட், நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ண எனக்கு இன்னும் நிறையா விலாக்ஸ், நல்ல விலாக்ஸ், பர்டிகுலர்லி பைக் ரிவ்யூஸு அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணுவேன். எல்லாம் உங்கள் சப்போர்ட்டை வச்சு தான் இருக்குது. தேங்க்யூ. ரொம்ப நன்றி பார்த்ததுக்கு. உங்கள் டைம், ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்க கடைசி வரைக்கும், இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்குறேன் உங்களுக்கு. ஸோ உங்கள் டைமுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நன்றி.